ஆந்திராவில் இருந்து பாக்கு மட்டைகளில் மறைத்து மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 2.5 டன் குட்கா, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் வைத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வளர்மதி தலைமையில் போலீசார் இருவர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் பஸ்வண்ண கோயில் பர்கூர் சாலையில் காரக்குப்பம் வங்கி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது கிருஷ்ணகிரியை நோக்கி ஒரு சரக்கு வாகனம் வேகமாக வந்துள்ளது. போலீசார் வாகனத்தை நிறுத்துமாறு சைகை காட்டியும் நிறுத்தாமல் காரக்குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தில் வலதுபுறமாக திரும்பி கிருஷ்ணகிரி நோக்கி வேகமாக சென்றுள்ளது. இதில் சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அப்பொழுது கந்திக்குப்பம் புதிய மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்ற இடத்தில் சரக்கு வாகனத்தை நிறுத்திவிட்டு வாகன ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி சென்றனர். இதனை அடுத்து போலீசார் வாகனத்தை சோதனை செய்ததில் பாக்கு மட்டைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட மூட்டை மூட்டையாக குட்கா பொருள் கடத்தி சென்றது தெரிய வந்தது. அதன்படி 141 பைகளில் 2570 கிலோ மற்றும் 500 கிராம் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களையும் குட்கா, ஆன்ஸ், பான் மசாலா, கூலி உள்ளிட்டவை இருந்தது. இதன் மதிப்பு 16,07,520 ஆகும். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குட்கா பொருட்களை வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய வாகன ஓட்டுநரை தேடி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஆந்திராவில் இருந்து குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.